கஸ்டமைசேஷனுக்கு மட்டும் தான் நீங்கள் 1 lakh சொல்கிறீங்க. ஆமாம், 1 lakh கஸ்டமைஸ் மட்டும் 1 lakh. 630 இருக்குது. அப்படியும் பாருங்கள், இந்த பைக் வந்து சும்மா கண்ணாடி மாதிரி பலன்னு மின்னுது. நீங்கள் நினச்சிருந்தா புது பைக் எடுத்துருக்கலாம். இப்போ ஹண்டரு, மீட்டியர் நிறைய பைக் ராயல் என்ஃபீல்டில் வந்து இருக்குது. நீங்கள் புதுசு எடுக்காமல் ஏன் வந்து இந்த மாதிரி விண்டேஜாக ரெடி பண்ணணும்னு ஒரு ஆசைப்பட்டீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். ஒன்று யோசிச்சு பண்ணியிருக்கீங்க. புல்லட்டோட ஒரிஜினல் கலர் ரெட் கலரு. இது வந்து அது அப்படியே ஃபுல் மாடிஃபிகேஷன் க்ரோம் தான். க்ரோமே வந்து ஃபுல் செலவாயிடுச்சு. அப்படியே ஹார்ட் துடிக்கிற மாதிரியே இருக்குது. இது கையில் ஒட்டின ஸ்டிக்கர். அவன் கையில் ஒட்டின ஸ்டிக்கர். ஒரிஜினல் ஒரு கோட்டிங்காக வந்து ப்ளூ ஷேடு வராது, துரு பிடிச்சிடும். டபுள் கோட்டிங் ஷேடுனால உங்களுக்கு துரு பிடிக்காது, ப்ளூ ஷேடு வராது. மாடலில் வந்த கேப்பு தான் இது. அதுதான் அதே இது ஒரு நிமிஷம் ஓப்பன் பண்ணி காமிங்க ப்ரோ. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால கேட்குறேன். கோல்டு தானே? கோல்டு, ஃபுல் கோல்டு. மெட்ராஸ் சீட்டுன்னு சொல்லுவாங்க. இது எந்த இயர்லேருந்து ஃபேமஸ் ப்ரோ இந்த சீட்டு? மெட்ராஸ் 98 சம்திங். ஆனால் விண்டேஜ் புல்லட்டில் நீங்கள் இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் நீங்கள் அங்கே வரீங்கன்னா இங்கே சவுண்டு கேட்கும். அந்த கெத்து, அந்த ஷோல்டரை தூக்கிட்டு ஓட்டுன்றது அந்த ஒரு ஆசையே வேறு. புல்லட்னா 80, 60 அதில் ஓட்டினா தான் புல்லட் ஓட்டணும். இல்லை புல்லட்டை விட்டுட்டு அவங்க வேறு ஏதாச்சும் வண்டி மாடலுக்கு போயிடணும். பக்கத்துலேயே இன்னொரு மாடல் இருக்குது, சூப்பர் மீடியா 650. நீங்கள் நம்ம வீடியோ எடுக்கிற நேரத்தில் வானம் பாருங்கள், வானமே ஆரஞ்சு கலரில் இருக்குது. லோகேஷ் கராஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் லோகேஷ் கராஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் பேர் தீபன், சென்னை vlogger யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் டு லோகேஷ் கேரேஜ். லோகேஷ் கேரேஜ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லோகேஷ் கேரேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்ல வ்ளாக்ஸ்லாம் வரும். லோகேஷ் கேரேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோகேஷ் கேரேஜ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் மாடிஃபை பண்ண நியூ ராயல் என்ஃபீல்டு பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நியூனா ரீபார்ன் வந்து கிடையாது, யூசி இன்ஜின் வந்து வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கிளாசிக் தான். ஸோ அதோட ஓனர் வந்து இங்கே பக்கத்தில் தான் இருக்கார். அவருக்கு வெல்கம் பண்ணிடலாம். ப்ரோ வாங்க ப்ரோ. ப்ரோ உங்கள் நேம் சொல்லுங்கள் ப்ரோ. அஜ்மல் ப்ரோ. அப்படியே வாங்கலாம், உங்கள் பைக் பக்கத்தில் வாங்க ப்ரோ. ஆக்சுவலி பாருங்கள், வண்டி வந்து இப்போ ஈவினிங் டைம் வந்து என்ன டைம் ஆகுது ப்ரோ? ஒரு 5:30 இருக்கும்ல, 6:30 இருக்குது. அப்படியும் பாருங்கள், இந்த பைக் வந்து சும்மா கண்ணாடி மாதிரி பலன்னு மின்னுது. நல்ல வேலை ப்ரோ, மதியான டைமில் நான் வீடியோ எடுக்கல. எடுத்திருந்தோம்னா பயங்கரமாக கிளார் அடிக்கும். ஆனால் நல்லாயிருக்கு ப்ரோ, செம்மையாக இருக்குது வண்டி. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. ஒன்று யோசிச்சு பண்ணியிருக்கீங்க. இந்த வீல்லாம் வந்து கொஞ்சம் அந்த விண்டேஜ் புல்லட் மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து எந்த இயர் மாடல் பார்த்து நீங்கள் ஒரு இன்ஸ்பயர் ஆகி பண்ணீங்க ப்ரோ? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வண்டி ஓல்டு புல்லட்டு, 2012 மாடல். இது ஃபுல் வந்து எல்லாமே வந்து ஒரு விண்டேஜ் புல்லட்டோட பார்த்து பண்ணியிருக்கீங்க. அதாவது 2012 ப்ரோ. கிளாசிக்கா இல்லை ஸ்டாண்டர்டா இல்லை எலக்ட்ராவா? ஓ எலக்ட்ரா புல்லட். இது 2012 மாடல் வண்டி, எலக்ட்ரா புல்லட்டோட ஒரிஜினல் கலர் ரெட் கலரு. அது ஃபோட்டோவில் நீங்கள் போட்டுருங்க. இது வந்து அது அப்படியே ஃபுல் மாடிஃபிகேஷன் க்ரோம் தான். க்ரோமே வந்து ஃபுல் செலவாயிடுச்சு. அதுலேயே ஃபுல்லாகவே கலர் வந்து ரெட்டில் இருந்துச்சு. ரெட்டில் இருந்தது இப்போ குரோமா மாற்றிருக்கீங்க. இப்போ கண்டிப்பாக செலவாயிருக்கு. அதாவது குரோமா இருந்தால் கூட அது வந்து ரீபெயிண்டிங் பண்ணிவிடுவாங்க. இது வந்து ரெட்டிலேருந்து ஃபுல் குரோம் பண்ணதுனால கண்டிப்பாக அதிக செலவாயிருக்கும். சீட் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ராஸ் சீட்டு. ஆமாம் ப்ரோ. அது கட் சீட்டுன்னு சொல்லுவாங்க. கட் சீட்டு. ரெண்டாவது இதோட ஸ்டிக்கரிங் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ராயல் என்ஃபீல்டோட ஸ்டிக்கர் மாதிரியே வரும். இந்த ஸ்டிக்கர் எங்கேயும் கிடைக்காது. இது கையில் ஒருத்தர் வந்து நம்ம ஈரோட்டில் இருக்காரு. அவர் இது கையில் ஒட்டின ஸ்டிக்கர். அவன் கையில் ஒட்டின ஸ்டிக்கர். அவன் எந்த ஒரு மிஷின் கட்டிங் இல்லாமல் கையில் ஒட்டின ஸ்டிக்கர். இது ஒவ்வொன்றும் அப்படியே கையில் ஒட்டின ஸ்டிக்கரு. எந்த ஒரு மிஷின் கட்டிங் கிடையாது. அதே மாதிரி ப்ளோயரும் கிடையாது. ப்ளோயர் அந்த ஹீட் பண்ணுற ப்ளோயரும் கிடையாது. கையிலேயே ஒட்டி அது மேலே லைட்டாக அப்படி அழுத்தி. இது வந்து சொரண்டுனா வந்துருமா ப்ரோ? அப்படி இல்லை, சொரண்டா வராது. சொரண்டா வராது. சொரண்டா வராது. இல்லை கேட்டேன் ஜஸ்ட், ஏன்னா தெரியாமல் கைப்பட்டுருக்கு, இல்லாட்டி ஏதாச்சும் பொருள் வைப்போம், அதனால பட்டுட்டு எதாவது ஆகுமோ அப்படிங்கிறனால தான் கேட்டேன். அதே மாதிரி இது வந்து டபுள் கோட்டிங் க்ரோமு. டபுள் கோட்டிங் க்ரோமில் வந்து ப்ளூ ஷேடு வரும் உங்களுக்கு. ஒரிஜினல் ஒரு கோட்டிங்காக வந்து ப்ளூ ஷேடு வராது, துரு பிடிச்சிடும். டபுள் கோட்டிங் ஷேடுனால உங்களுக்கு துரு பிடிக்காது, ப்ளூ ஷேடு வராது. ஓகே ப்ரோ. அதே மாதிரி டேங்கோட கேப் என்ன? கேப் வந்து இது ஒரிஜினல் அந்த 2012 மாடலில் வந்த கேப்பு தான் இது. இது ஒரு நிமிஷம் ஓப்பன் பண்ணி காமிங்க ப்ரோ. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால கேட்குறேன். இது என்ன ப்ரோ ரிமோட்டில் வச்சுருக்கீங்க? ரிமோட், வண்டிக்கு கீ போட்டது ரிமோட்டு. ஓகே. இப்போ பார்க்குறதுக்கு தான் வண்டி வந்து ஓல்டு, ஆனால் வந்து ரிமோட்லாம் போட்டு நல்லா ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறீங்க சேஃப்டிக்கு. ஏன் ப்ரோ ஹேண்டில் பாரும் மாற்றிருக்கீங்களாட்டிருக்கு? ஹேண்டில் பேரில் நம்ம இதோட ஹேண்டில் பேர் தண்டர் பேடோட ஹேண்டில் பேர் வரும் உங்களுக்கு. எல்லாமே விண்டேஜ் ஸ்டைலில் வந்து பண்ணியிருக்கீங்க. இதுக்கு டோட்டலாக எவ்வளோ ப்ரோ காஸ்ட் ஆச்சு? அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுங்கள். எவ்வளோ
1 lakh செலவாச்சு. ஈரோட்டில் பெரிய நகரில் ஷஃபா ஆட்டோ ஒர்க்ஸ் அவர் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தது. வண்டி ரெட் கலர் வண்டி கொண்டு போய் கொடுத்தேன். எப்போடா ரெடி பண்ண முடியும் அப்படின்னு நினச்சோம். செலவை பற்றி நான் யோசிக்கல, ஆனால் ரெடி பண்ண முடியுமா, இந்த குவாலிட்டியில் கொண்டு வர முடியுமா நினச்சி ஒவ்வொன்றும் பார்த்து அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஜஸ்ட் இது வந்து 1 monthல ரெடி பண்ணிட்டாங்க. 1 monthல ரெடி பண்ணிட்டாங்க. 1 month குரோமுக்கு மட்டும் ஒரு 1 month ஆச்சு ரெடி பண்ண. 1 month பைக்கோட கஸ்டமைசேஷனுக்கு மட்டும் தான் நீங்கள் 1 lakh சொல்கிறீங்க? ஆமாம், 1 lakh கஸ்டமைஸ் மட்டும் 1 lakh. பைக்கோட ப்ரைஸ் 12 எடுத்தீங்களா? அந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து 50,000க்கு எடுத்தீங்க. 50,000க்கு எடுத்தோம். 1 lakh வந்து நம்ம செலவு பண்ண கஸ்டமைஸ் பண்ணது. அது கஸ்டமைஸ்னா நீங்கள் சர்வீஸ்லேருந்து எல்லாமே இன்ஜின் உள்ளார சர்வீஸ் பண்ணதுலேருந்து? இன்ஜின் ஓப்பன் பண்ணவே கிடையாது. நல்லா இருக்கு. இன்ஜின் ஓப்பன் பண்ணவே இல்லை. இன்ஜின் நல்லா இருந்தனால தான் இந்த வண்டி வந்து 2012 மாடலுக்கு 15க்கு நான் எடுத்தது. இன்ஜின் ஒரு கை கூட வைக்கவே இல்லை. இன்ஜின் ஆயில் மட்டும் மாற்றி அப்படியே ரன் பண்ணேன். பேசிக்காக ரெகுலராக நம்ம என்ன சர்வீஸ் பண்ணுவோமோ அதை தான் பண்ணியிருக்கீங்க. சரி, ஜென்ரல் செக்அப் மட்டும் பண்ணிவிட்டு இன்ஜின் அந்த கிளச் பிளேட்டு எல்லாமே அப்படியே ஒரிஜினாலிட்டி. எந்த ஒரு கிளச் பிளேட் கூட மாற்றலை. சைன்ஸ் ப்ராக்கெட் முதற்கொண்டு மாற்றல, எல்லாமே ஒரிஜினாலிட்டி. நான் வெளியே இருக்க மேலே பாடி இப்போ நான் வந்து வீடியோ எடுக்கிறதே வந்து தெரியுது பாருங்களேன். இந்த இதில் லைட்டு கேமரா நான் நடக்கிறது எல்லாமே தெரியுது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி சும்மா தகன்னு மின்னிட்டு இருக்கு. குரோமு அது மட்டும் இல்லாமல் அந்த கோல்டன் கலரில் வந்து எல்லோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் அது எல்லோவா அது கோல்டு, அப்புறம் என்ன கலர் சொல்லுவாங்க? இது கோல்டு தானே? கோல்டு, ஃபுல் கோல்டு. இதே வெயிலில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்ணே தெரியாது. அதான் நான் மத்தியானம் ஆக்சுவலி மத்தியானமே நான் வந்தேங்க. மத்தியானம் ஷோரூம் வந்தேன். நான் வந்து வேற ஒரு வண்டி ரிவ்யூ பண்ணுறதுக்காக வந்திருந்தேன். அப்போ இந்த பைக்கை வந்து பார்த்துருந்தேன். இவர் ஆக்சுவலி நம்ம ஃப்ரெண்டு தான் இவர். சரி என்ன ப்ரோ இது யாருதுன்னு கேட்டப்போ இது என்னோட தான் ப்ரோ அப்படின்னாரு. எப்போ ப்ரோ எடுத்தீங்கன்னு கேட்டால் இப்போ தான் ரீசெண்டாக எடுத்தேன் ப்ரோ, எல்லாமே ஆல்ட்ரு பண்ணேன், அப்பா டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரு பண்ணேன் அப்படின்னாரு. ஸோ பைக் வந்து வேற லெவலில் இருக்குதுங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நல்லா விண்டேஜ், அந்த விண்டேஜ் ஃபீலிங் அந்த பைக்கை நீங்கள் தூரத்துலேருந்து வரும்போது பார்த்தாலே தெரியும். இது வந்து வேறு லெவலில் இருக்குது ராயல் என்ஃபீல்டு. ஆனால் இதுக்கு வந்து ஒரு டேஸ்ட் வேணுங்க. அதாவது நம்ம இந்த மாதிரி விண்டேஜாக ஆல்ட்ரு பண்ணுறதுக்குன்னு ஒரு டேஸ்ட் வேணும். அதை பற்றி நம்ம திங்க் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் இந்த ஸ்பேர்ஸ்லாம் எப்படிலாம் போடலாம் அப்படின்னு யோசிச்சா மட்டும்தான் இந்த அளவுக்கு வந்து மாடிஃபை பண்ண முடியும். இவங்க வந்து அந்தளவுக்கு யோசிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதை செஞ்சவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு யோசிச்சு பார்த்து செதுக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு ஸ்பேர் பார்ட்ஸும் பார்த்திங்கன்னா அந்த விண்டேஜ் புல்லட்டுக்கு எப்படிலாம் போடுவாங்களோ அதை தான் வந்து போட்டிருக்காங்க. சீட் பாருங்கள், சீட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது பட்டன் டைப் ப்ரோ. இது என்ன சீட் சொல்லுவாங்க ப்ரோ? இது எந்த மெட்ராஸ் சீட்? எப்படிமா மெட்ராஸ் சீட்டுன்னு சொல்லுவாங்க. இது எந்த இயர்லேருந்து ஃபேமஸ் ப்ரோ இந்த சீட்டு? மெட்ராஸ் 98 சம்திங் அதுலேருந்து ஃபேமஸ். 98லேருந்து ஃபேமஸுங்களாம். பார்த்துக்கோங்க இந்த புல்லட்டு சீட்டு நல்லா பட்டன்லாம் வச்சு செம்மையாக இருக்குது. இங்கே நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி விண்டேஜாக வந்து நீங்கள் ஆல்ட்ரு பண்ணணும்னு நினச்சிங்க? நீங்கள் நினச்சிருந்தா புது பைக் எடுத்துருக்கலாம். இப்போ ஹண்டரு, மீட்டியர் நிறைய பைக் ராயல் என்ஃபீல்டில் வந்து இருக்குது. நீங்கள் புதுசு எடுக்காமல் ஏன் வந்து இந்த மாதிரி விண்டேஜாக ரெடி பண்ணணும்னு ஒரு ஆசைப்பட்டீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். இந்த புது வண்டியோட அந்த ரோட்டில் போனால் அந்த சவுண்டு, அந்த டங் அந்த சவுண்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். புது வண்டி வர்றது கஷ்டம். ஆனால் விண்டேஜ் புல்லட்டில் நீங்கள் இங்கேருந்து ஒரு 1 kilometer நீங்கள் அங்கே வரீங்கன்னா இங்கே சவுண்டு கேட்கும். அந்த கெத்து, அந்த ஷோல்டரை தூக்கிட்டு ஓட்டுன்றது அந்த ஒரு ஆசையே வேறு பக்காவாக இருக்கும். வண்டி பார்க்க நல்லா செம லுக்காக இருக்குது. அதுக்காக தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணியிருக்கீங்க. அந்த குரோமோட ஃபினிஷிங்கே அது தனியாக தெரியணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்காக தான் குரோமோட ஃபினிஷிங்கே நாங்கள் எடுத்தோம். ஓகே ப்ரோ வண்டி வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருங்க ப்ரோ. கிக்கர் விண்டேஜ் புல்லட்டுன்னு நம்ம பண்ணிட்டோம். கிக்கர் படாமல் எப்படி ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுறாரு? பா ப்ரோ ரொம்ப ரைஸ் பண்ணாதீங்க, லைட்டாக ரைஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தம்பு பார்க்கலாம், அப்புறமா ரைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரைஸ் பண்ணுங்க ப்ரோ. ஓ வெடிக்குது. ஆஃப் பண்ணுங்க ப்ரோ. ஷாக் ஆயிடுச்சு எனக்குலாம் டக்குன்னு. நெருப்பு வருது. இது ஆக்சுவலி இது என்ன எக்ஸாஸ்ட்? பஞ்சாப் லாங் பாட்டில் ஓல்டு புல்லட்டோட குரோம். இதுவும் ஓல்டு புல்லட் தான், எதுவுமே புதுசு வாங்கலை. இது குரோம் தான் பண்ணுச்சு. இது வந்து வண்டியிலேயே வந்தது. வண்டியில் இது வந்து நம்ம வாங்கினது ஒரு ஓல்டு புல்லட்டோட சைலன்சரு. அது வாங்கி குரோம் பண்ணி பண்ணது. நம்ம ஓல்டு புல்லட்டோட சவுண்டு வரும். அதே மாதிரி அதோட பழைய ஃபயர்னா அதுதான். ப்ரோ வெடிச்சது பாருங்க அந்த லாஸ்டா. வண்டி வாங்குறப்ப இது ஒரு லப்பர் போட்டோம். அந்த லப்பரே வந்து ஃபயரில் உருகிருச்சு. உருகிருச்சு. ஆனால் சவுண்டு தான் வேறு லெவலு ப்ரோ. அப்படியே நீங்கள் ஒரு ரவுண்டு சின்னதாக வந்து எடுத்துகிட்டு போய் காமிங்க. அந்த சவுண்டு எப்படி லாங்லேருந்து கேட்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
வேறு ஃபாக் லைட் எதாவது போட்டிருக்கீங்களா? ஃபாக் லைட்டில் எதுவும் இல்லை. ஓகே, ஒரே நிமிஷம் ப்ரோ. இந்த லைட்டு கூட பாருங்கள், இந்த விண்டேஜ் ஸ்டைலில் இருக்கணுன்றக்கோசரம் அந்த கலர் கலராக போட்டு பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியே போட்டிருக்காரு. ஓகே ப்ரோ, ரவுண்ட் போயிட்டு வாங்க. லாங்லேருந்து கேட்கும்போது சவுண்ட் இன்னும் சூப்பராக இருக்குது ப்ரோ. அந்த விண்டேஜ் சவுண்டு. அப்படியே இன்னொரு ரவுண்ட் அடிங்க, உள்ளார அப்படியே ரவுண்ட் அடிங்க ப்ரோ. இந்த தம்பு தான். இந்த கிராம சைட்லலாம் போயிருந்தீங்கன்னா அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் இந்த மாதிரி புல்லட் வந்து வச்சுருப்பாங்க. அவங்களோட பைக் சவுண்டெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். சின்ன வயசில் வந்து நான் எங்கள் அத்தை வீட்டுக்கெலாம் போவேன். அப்போது வந்து அங்கே கிராமத்துலலாம் இந்த மாதிரி புல்லட் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படியே பார்த்துட்ருப்பேன். அந்த ஒரு ஞாபகம் வந்துச்சு இப்போ எனக்கு இப்போது. ஓகே ப்ரோ. எது ப்ரோ இது? என்னது? அசார்ட் லைட்டு. ஓ ஓகே ஓகே ஓகே, அசார்ட் லைட்டும் போட்டிருக்காரு. இதுவும் வந்து வண்டியிலே வந்த ஸ்பீடா மீட்ரு எல்லாமே அதே தான். ஓகே, இது ஸ்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸ்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது, ரன்னிங்கில் போனது. ஓகே ஓகே ப்ரோ. இது வரைக்குமே வந்து 2012 40,500 கிலோமீட்டர் தான் வந்து ஓடி இருக்கு. அவ்வளோதான் 2012 அப்படின்னா 8, இப்போ ஒரு 3, ஒரு 11 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஓகே ஓகே ப்ரோ. அப்போ அதனால வண்டியோட இன்ஜின் வந்து இன்னும் நல்லா இருக்கு. 2012 இருந்த ஓனர் வந்து சிங்கிள் ஓனர் தான். அவர் இன்ஜின் பார்த்து அவர் ஓட்டி இருக்காரு. நம்மளும் அதே மாதிரி பார்த்து ஓட்டணுங்கிற அந்த ஒரு இதுதான். என்றைக்குமே ஒரு சிங்கிள் ஓனர் இருக்கிற வண்டி தான் என்றைக்குமே நல்லா இருக்கும். போட்டு தட்டக்கூடாது வண்டி எடுத்தோம்னா 100, 190 அந்த யோசிக்கிறதே கூடாது. புல்லட்னா 80, 60 அதில் ஓட்டினா தான் புல்லட் ஓட்டணும். இல்லை புல்லட்டை விட்டுட்டு அவங்க வேற ஏதாச்சும் வண்டி மாடலுக்கு போயிடணும். 80, 60 ஓட்டுறவங்க தான் புல்லட் ஓட்டுறவங்க. பக்கத்துலேயே இன்னொரு மாடல் இருக்கு, சூப்பர் மீடியர் 650. ஹாரன் பற்றி சொல்லுங்க. பாஸ் ஹாரன் சொல்லுவாங்க ரூட்ஸு. அந்த ஹாரன் வந்து ஒரு டியூன் ஹாரன் மாதிரி ஒரு 7 இதில் வரும். நம்ம ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு ஹாரன் வந்து ஜஸ்ட் ஃபாஸ்ட் ஹாரன் வரும். ஓ, ஃபாஸ்ட்டில் வரும் உங்களுக்கு. அது ஓல்டு புல்லட்டோட ஹாரன் தான். ஓ, இது நம்ம வேணும்னா சிங்கிளாக கூட நம்ம வந்து வச்சுக்கலாம், டபுள் ஷாட்டாக வச்சுக்கலாம். இது 7 ஷாட்டு. 7 ஷாட்னா அவங்க ஸ்பீடாக போகிறப்ப நல்லா இருக்கும். அந்த ஒரு பெரிய ஒரு வண்டி வருதுங்கிற ஒரு ஃபீல் வந்து வரும். அது ஓல்டு புல்லட்டோட அந்த சிங்கிள் ஹாரன் வச்சா கொஞ்சம் நார்மலாக இருக்கும். டபுள் ஹாரன் வச்சு அது பாஸ் ஹாரன், அந்த ரூட்ஸ் அந்த காலத்தில் சொல்லுவாங்க பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ் ஹாரன் தான் இது வச்சிருக்கீங்க. ஓகே ஓகே. அதுவுமே வந்து ரீமேக் தானா ப்ரோ, இல்லை வந்து புதுசாக வந்திருக்கா? இல்லை, அதுவும் ரீமேக் தான். பழைய ஹாரனோட எடுத்து நம்ம ரீஸ்டோர் பண்ணி தான் நீங்கள் போட்டிருக்கீங்க. சர்வீஸ் பண்ணி தான் போட்டது. ஓ ஓகே ஓகே ப்ரோ. அதே மாதிரி சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. விண்டேஜ் பைக்கில் என்னென்னலாம் வந்திருக்கோ அதெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து புதுசாக ரீஸ்டோர் பண்ணி ஒரு ஸ்பேருமே நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க. ஓ ஓகே ஓகே ப்ரோ. அதனால தான் அப்போ அந்த விண்டேஜ் லுக்கு வந்து அப்படியே இருக்குது. ஆமாம், அது சீட்டு தான் இதோட கஷ்டம். என்னன்னா 2 விஷயம் தான். குரோமை யாருனாலும் ஃபுல் ஃபினிஷ் பண்ண முடியாது. ஓகே ஓகே ப்ரோ. குரோம் இந்த அளவு குரோம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சீட்டை இந்த வரைக்கும் நம்ம ஈரோட்டில் யார்கிட்டையுமே எந்த ஒரு ஷாப்லேயுமே இந்த அளவு கட்டிங் கொடுத்து பண்ணுறது கிடையாது. அதனால தான் மெட்ராஸில் ஆர்டர் பண்ணி இந்த சீட்டை வாங்கினது. ஓ ஓகே ஓகே. இந்த குரோம் ஈரோட்டில் தான் பண்ணுது. அந்த குரோம் பண்ணுறதுக்கே வந்து ஒரு 2 மந்த் ஆர் 3 மந்த் எடுத்துக்கிட்டாங்க குரோம் பண்ணுறதுக்கு. அந்த ஃபுல் ஃபினிஷிங் வந்து டபுள் கோட்டிங் கொண்டு வரது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க குரோமை. ஏன்னா ரெட் கலரில் இருந்தது வந்து ஆசிட்டில் போட்டு ஃபுல்லாக குரோம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ளூ ஷேட் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஓகே ஓகே. இது வந்து துரு பிடிக்காது. இதோட ப்ளஸ்ஸே அதான். ரஸ்ட் ஆகாது, அவ்வளோ சீக்கிரம் ரஸ்ட் ஆகாது. அதுதான் இதோட ப்ளஸ். ரஸ்ட் ஆகாமல் இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்களா ப்ரோ, இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்கிற நேரத்தில் வானம் பாருங்க, வானமே ஆரஞ்சு கலரில் இருக்கு. தனியாக தெரியுதுங்க அந்த கலருக்கு. அதுக்கு வண்டி இன்னும் தனியாக ஒரு மாதிரி தெரியுது. பாருங்களேன், என் பின்னாடி வந்து வானம் ஆரஞ்சு கலரில் இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. அந்த லொக்கேஷனுக்கு இந்த வண்டி கலரு நல்லா இருக்கு. ஆமாம், இங்கேருந்து பார்த்தா இன்னும் செம்மையாக இருக்குதோ. இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தா இது ஆக்சுவலி கேமராவோட இன்னும் லைவாக நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது மேலே வந்து ஆரஞ்சு கலரில் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படி நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ப்ரோ, உங்களுக்கு யூஸ் ஆகும். ஆன் பண்ணிட்டீங்களா? மைக் கையில் பண்ணிட்டு ரைட் எக்ஸ்ட்ரா கொடுக்கும். ஓகே, 1 minute. 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 1
லைட் போட்டுக்கோங்க மேடம். வண்டியோட தம்பு தான் செம்மையாக இருக்குது. அப்படியே அந்த போய் 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 வருது பாருங்களேன், அந்த அந்த இன்ஜினோட சவுண்டு செம்மையாக இருக்குது. அப்படியே ஹார்ட் துடிக்கிற மாதிரியே இருக்குது ப்ரோ. அப்படியே அங்கே வாங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி விண்டேஜ் பைக்லாம் இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பைக் ஃபோட்டோஸ்லாம் இருந்தால் இன்ஸ்டாகிராம் ஐடி லோகேஷ் கேரேஜுக்கு சென்ட் பண்ணி விடுங்க, நான் பார்த்து சந்தோஷப்படுறேன். உங்களோட கமெண்ட்டுக்கு ஹார்ட்டினா அனுப்ப நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.